ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கு உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். விதை முளைத்தலின் முதல்நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது? ஆப்ஷன் ஏ, முளை குருத்து தூண்டப்படுகிறது. ஆப்ஷன் பி, விதை உறக்கம் தடைபடுகிறது. ஆப்ஷன் சி, விதை வேர் வளர்கிறது. ஆப்ஷன் டி, செல் இயக்கம் துவங்குகிறது. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான விடை. விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது செல்லுடைய இயக்கம் துவங்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காமராசரின் அரசியல் குரு யார்? ஆன்சர் சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்ததா கொஸ்டின் 2. கீழ்கண்டவற்றில் உலக வாழ்வின் நிலையாமையை பாடுதல் எந்த திணைகள் சார்ந்தது? ஆன்சர் காஞ்சி. உலக வாழ்வின் நிலையாமையை பாடுதல் காஞ்சி திணையை சார்ந்தது. நிலையாமை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சினா நிலையாமை. இந்த 3வது கொஸ்டின் வருது இல்லையா, பார்க்கறது அந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா சூப்பரான கதை ஒன்று உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த கதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த போது அதை கண்டு அதே இடத்தில் உயிர் விட்டவர் யார்? ஆன்சர் பிசிராந்தையார். கிமு 140 உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்ட கோப்பெருஞ்சோழனும் பாண்டிய நாட்டு புலவர் பிசிராந்தையாரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்டனர். அதுவும் நண்பனின் துயரத்தில் பங்கு கொண்டு உயிரை விடும் அளவிற்கு. நம்ப முடிகிறதா? மறுபுறம் கோப்பெருஞ்சோழனின் மகன்களே ஆட்சியை கைப்பற்ற தன் மீது போர் தொடுக்க துணிந்த போது வெகுண்டெழு மன்னனை அவைப்புலவர் புல்லாற்றோர் ஏற்றியனார் அறிவுரை கூற போர் புரியும் எண்ணத்தை கைவிட்டார். பின் ஆட்சி அதிகாரத்தை மகன்களுக்கே விட்டுக் கொடுத்தார். இருப்பினும் மனம் நொந்த மன்னன் வடக்கிருந்து உயிர் விடத் துணிந்தார். வடக்கிருந்து உயிர் துறக்க இடம் அமைக்கும் பொழுது தன் நண்பன் பிசிராந்தையாருக்கும் ஓர் இடம் அமைத்தார். மன்னனின் அவைப்பவர்கள் பிசிராந்தையார் வரமாட்டார் என்று நினைக்க பாண்டிய நாட்டிலிருந்து பிசிராந்தையார் தன் நண்பனை காண சோழ நாட்டிற்கு வந்து கோப்பெருஞ்சோழனுடன் இணைந்து வடக்கிருந்து உயிர் துறந்தார். கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த போது அதை கண்டு அதே இடத்தில் உயிர் விட்டவர் பிசிராந்தையார். ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 4. குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் அகநானூறு. கொஸ்டின் 5. சமுதாய பாட்டு என்னும் பெயரால் அறியப்படும் 10 பாட்டு நூல் எது? ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையுடைய ஆசிரியர் யார்? 10 பாட்டு நூலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த இரண்டுக்குமே கடலூர் உருத்திர கண்ணனார் தான் ஆசிரியராக இருக்காரு. பெரும்பானாற்றுப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 248 அடிகள் இருக்கு. கொஸ்டின் 6. பொதுநிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1928. பொதுநிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. கொஸ்டின் 7. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி? ஆன்சர் சில்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கு. கொஸ்டின் 8. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு? ஆன்சர் செனாப். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு செனாப். கொஸ்டின் 9. உலகின் மிகப்பெரிய டெல்டா? ஆன்சர் கங்கை பிரம்மபுத்திரா. உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா. கொஸ்டின் 10. கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு?
ஆன்சர் யமுனா. கங்கை நதியின் மிகப்பெரிய துணை ஆறு யமுனா. இந்த 10 கொஸ்டின்லாம் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். உங்களுக்கான வினா, சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா நாளைக்கு அப்டேட் பண்ணும் இல்லையா வீடியோ, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.